ஒரு பெரிய பிரச்சனைக்கு பிறகு பாக்கியா தான் வந்துட்டு எங்கள் தாத்தாவுக்கு கொள்ளி வைக்கணும்னு சொல்லி அதிரடியாக சொல்ல, இதனால் இதை கேட்ட கமலாவுக்கும் ராதிகாவுக்கும் கோபிக்கும் பேரதிர்ச்சியாக இருக்குது. கமலா வந்து வாதாடி பேசி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால அந்த இடத்துல ஜெயிக்க முடியலை. இங்கே கோபிக்காக எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஏன் பழனிசாமி, செழியன், எழினி எல்லாருமே சப்போர்ட் பண்ணி பேசினாலும் பாட்டி அது யாருக்குமே வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கு செவிசாய்ச்சி கொடுக்கவே கிடையாது. ஏன்னா எங்கள் ஏற்கனவே தாத்தா 2-3 தடவை எங்கள் பாட்டிக்கிட்ட தனியாக இந்த விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் அவருடைய பேச்சை மீறி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது நான் அவருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக இருக்கும். அப்படி ஒரு காரியத்தை செஞ்சு அவருடைய ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்க நான் விரும்பவே இல்லை. இங்கே யார் கொல்லி வச்சு அவருடைய ஆத்மா சாந்தி அடையுமோ அவங்க தான் கொல்லி வைக்கணும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லும்போதும் எல்லாரும் ஆச்சரியத்தோட யாராக இருக்குன்ற மாதிரி பார்க்கும்போது என்னுடைய மகளான எங்கள் பாக்கியா தான் வந்துட்டு என்னுடைய புருஷனுக்கு கொல்லி வைக்கணும். இங்கே தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு மகளா எங்கள் பாக்கியா தான் எல்லாத்தையுமே செய்வா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா எப்படி இதெல்லாம் முடியும்? ஒரு பொண்ணு எப்படிமா அப்படின்னு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே கேட்கும்போது, ஏன் ஒரு பொண்ணு நான் அதை செய்யக்கூடாதா என்ன? அப்படி யாரும் எதுவும் சொல்லி வச்சுட்டு போகலையே. அந்த காலத்துலேருந்து நம்ம கடைப்பிடிச்ச ஒரு பழக்கம் தான், பசங்க தான் செஞ்சாகணும்னு சொல்லி அப்படி ஒரு விஷயத்த பண்ணும். ஆனால் பசங்க இல்லாத வீட்டில், பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இருக்கிற வீட்டில் என்ன பண்ணுவாங்க? ஆனால் அதுக்காக தான் நான் சொல்கிறேன், என் வீட்டில் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். அப்படி இருக்கப்போ என் பொண்ணு செய்யணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லையே. அது நான் எடுக்கிற முடிவு. என் புருஷனுக்கு யார் செய்யணும் யார் செய்யக்கூடாதுன்றதை நான் தான் எடுத்தாகணும். அதை அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களோ இல்லை வந்திருக்கவங்களோ யாரும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அக்கம் பக்கத்தில் வந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இதை அமைதியாகி பேசிக்கிட்டு எதுவுமே சொல்ல முடியாமல் நின்றுட்டுருக்கேன். பாக்கியா இதை நீ தான் செஞ்சாகணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா நான் எப்படித்தன்னு சொல்லும்போது, நான் தான் சொல்கிறேன்ல தான் பாக்கியா, இங்கே அவர் ஆசைப்பட்ட ஒரே விஷயம் அது மட்டும்தான். அதை நீ செஞ்சு முடிப்பேன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லும்போது எங்கள் பாக்கியா அவருடைய ஏற்கனவே எங்கள் தாத்தாவும் வந்துட்டு பாக்கியா கிட்ட சொன்னதுனால வேற வழி இல்லாமல் பாக்கியா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ராதிகா, கோபி அப்புறம் கமலா 3 பேருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதே நேரம் கோபமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் கூட உன் மாமியா பண்ணுற வேலையை பார்த்தி அப்படின்னு சொல்லும்போது, கொஞ்சம் அமைதியாக இருமா, நீ இந்த இடத்துல வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகா தன்னுடைய அம்மாவை திட்டிட்டு அமைதியாக இருக்க, இங்கே பாக்கியா தான் வந்துட்டு எல்லா சடங்கு சம்பிரதாய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு முடிச்சு இங்கே இருந்து தாத்தாவுக்கு கொல்லி வச்சுட்டு வீட்டுக்கும் வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட இங்கே கதறி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே அதே நேரம் கோபிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கோபியை மல்லு கட்டி அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கும் போயிடுறாங்க ராதிகா. அங்கே போனதுக்கு பிறகு இங்கே தான் துண்ணு குதிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கமலா ஒரு வலையை அடக்கி இங்கே அமைதியாக இருக்கும்படி ராதிகா சொல்லிட்டு, இந்த நேரத்தில் நீ ஏதாவது பேசி திரும்ப எங்கள் 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்படுத்தியிருக்காத. அப்பாவை இழந்த துக்கத்தில் அவர் இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் அவருக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை அமைதியாக இருக்க வச்சு ரூமில் போயிட்டு இருக்கவும் வச்சிடறாங்க. அதுக்கு பிறகு கோபியை தனியாக அந்த ரூமில் கொண்டு போய் படுக்கவும் வைக்கிறாங்க. இங்கே பாருங்க கோபி, நடந்ததே நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்காம கொஞ்ச நேரம் தூங்கி கிளம்பி வந்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லும்போது, எப்படி ராதிகா எனக்கு தூக்கம் வரும்? எங்கள் அப்பாவை இழந்துட்டு நிற்கிறேன். எனக்கு பெரிய தண்டனை, எங்கள் அம்மா இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என் மனசால் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, தாங்கிக்கவும் முடியல. நிம்மதியான தூக்கம் எப்படி வரும் சொல்லு அப்படின்னு சொல்லி இங்கே ராதிகாவுடைய மடியில் படுத்து அழுக. ராதிகா எதுவுமே பேச முடியாமல் எங்கள் கோபிக்கு தட்டி கொடுக்க, அங்கே வீட்டில் இருக்க இனியா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் எங்கள் தாத்தா இறந்தது அவங்கள கொண்டு வந்து கொல்லி வச்சுட்டு இங்கே வீட்டுக்கு வந்த பிறகு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒருத்தவங்களா வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் போக, பழனிசாமி மட்டும் வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் எங்கள் கோபியையும் சுத்தமாக வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஆறுதலாக நம்ம தான் இருந்தாகணும், வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எழில் 2 பேருமே கூப்பிடுறாங்க. இப்படியே எவ்வளோ நேரப்பா இருப்பீங்க? அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நீங்கள் தானே தைரியம் சொல்லி ஆகணும். நீங்களே இப்படி உடஞ்சி உட்காந்துட்டா எப்படின்ற மாதிரி இங்கே வந்து 2 பேருமே கூப்பிட்டு சொல்ல, இப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே புரியலைன்னு சொல்ல, யாருமே இன்னும் இது வரைக்கும் சாப்பிடாம இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சாப்பாடை ரெடி பண்ணணும்ல, நானே போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் சார்னு சொல்லி எழில் 2 பேருமே சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காத பழனிசாமி, நான் வெளியில் போயிட்டு வரப்பான்னு சொல்லி கிளம்புற நேரத்தில் தான் இங்கே வந்துட்டு எங்கள் செழியனுக்கு ஏற்கனவே பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்த மாலினி வந்து இங்கே நிற்கிறாங்க. மாலினி எப்படி இங்கே வந்தா, எதுக்காக இங்கே வந்தான்னு தெரியாமல் எங்கள் செழியன் முழிக்க, செழியனை தான் இங்கே 2 பேருமே பார்க்குறாங்க. டேய், நான் எதுவும் சொல்லலடா, நான் எதுவுமே சொல்லலடா அப்படின்னு எங்கள் செழியன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்க, நாங்கள் யாரும் உன் மேலே சந்தேகப்படலை, விஷயம் தெரிஞ்சு வந்திருப்பாங்க, நம்ம இந்த இடத்துல அவங்கக்கிட்ட எந்த கோவத்தையும் காட்டக்கூடாதுன்னு எங்கள் எழிலும் சொல்ல, அதுவும் சரிதான்ப்பான்னு எங்கள் பழனிசாமி சொல்ல, வந்தவங்களை வாமான்னு சொல்லி எங்கள் பழனிசாமி கூப்பிட, செலின் எதுவுமே பேசாமல் அழுதுட்ருக்காங்க. செலின் அழுதுட்ருக்கதை பார்த்துட்டு நேராக உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனால் ஜெனி இருக்காங்க. ஜெனி வந்து எங்கள் மாலினி வந்ததை பார்த்ததும் செம்ம டென்ஷனில் ஷாக்கிங்கில் கிளம்பி நின்று பார்த்துட்ருக்காங்க. வந்திருக்கவங்க எல்லாருமே மாலினியை பார்க்க, மாலினி ஓடி போய் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ரொம்ப அழுகிறாங்க. உட்காந்து அழுகிறது மட்டும் இல்லாமல் எங்கள் பாட்டிக்கிட்டையும் வந்துட்டு, சாரி பாட்டி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுக,
இங்கே பாட்டிக்கு எதுவுமே புரியலை, சுற்றி இருக்க யாருக்கும் எதுவுமே புரியலை. அப்போ கிளம்பி வந்து இங்கே செலியன் முன்னாடி நின்று, நீ என்னை மன்னிச்சிரு செலியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காலில் விழுந்துடுறாங்க, செனியோட காலில் விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியாவுக்கு எதுவுமே புரியாமல் இருந்தனாலும் இங்கே செனி வந்துட்டு முதல்ல கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லி கிளப்பி விட்டுட்டு இங்கே வந்துட்டு என்னாச்சு, நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, தாத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னை நேரில் வந்து பார்க்க வந்தார் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்குது. உடனே எங்கள் பாட்டி கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிற நீ அப்படின்னு கேட்க, ஆமாம் பாட்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாத்தா என்னை தனியாக பார்க்குறதுக்காக வந்தார். நான் எங்கே இருக்குன்றதை என் ஃப்ரெண்டு மூலமாக தேடிட்டு என்னை பார்க்குறதுக்காக வீடு தேடி வந்தவர் என்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி பேசினார். உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை பற்றி, செழியனை பற்றி, செழியன் எப்படியாப்பட்டவன்றதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை என்கிட்ட சொன்னார். முக்கியமாக செனியை பற்றியும் நிறைய விஷயங்களை என்கிட்ட சொன்னார். ஒரு பொண்ணுனா எப்படி இருக்கணும், அதுக்கு போல் இருந்துக்கிட்டாதாம்மா இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு பொண்ணா நீ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்யும்போது பார்க்குறவங்க 4 பேர் கண்ணுக்கு நீ வந்துட்டு ஒரு நல்ல பொண்ணா தெரிய மாட்ட அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை எனக்கு எடுத்து சொன்னார் பாட்டி. அதையெல்லாம் அப்போ நான் கேட்டுக்கிட்டேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்ட விஷயம், உன் பேரனுக்காக என்னை தேடி இவ்வளோ தூரம் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க, இப்படி நீங்கள் பேசுகிறதுனால எதுவுமே சரியாயிட போகிறதில்லன்னு சொல்லும்போது, எனக்கு தெரியுமா நான் என் பேரனுக்காக மட்டும் வந்து பேசலை, உன்னை ஒரு பேத்தியா நான் இனிய இடத்துல வச்சு பார்க்குறதுனால தான், நான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறேன். செலியன் வேணும்னு நீ ஆசைப்படலாம், ஆனால் செலியனோட மனசில் யார் இருக்கான்றதை நீ புரிஞ்சுக்கணும்ல. செலியனுக்கு செனி தான் எப்போதுமே முக்கியம். செனிக்கு இப்போ 2 பேருக்கும் 2வது குழந்தையும் பிறக்க போகுது. அவங்க வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கப்போ நீ புயலாக வந்து இன்னொரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்னு நினச்சிட்ருக்க. ஒருவேளை நான் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்குமோன்ற ஒரு கவலையிலேயே எனக்கு இப்போ பாதி வாழ்க்கை போயிடும். உங்ககிட்டேருந்து ஒரு தெளிவான முடிவை நான் கேட்டுட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கிற நாள் வரையுமாவது கொஞ்சமாவது சந்தோஷமாக இருப்பேன். என்னை ஒரு தாத்தாவா, சொந்த தாத்தாவா நினச்சிட்டு என்ன தான் ஆச்சு, எதுக்காக நீ இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டன்றதை என்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். ஆரம்பத்தில் நான் சொல்ல தயங்கினேன், ஆனால் அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே எனக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்ததுனால தான் அவர்கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். என் அம்மா அப்பாவை விட்டு பிரிஞ்சு வந்து நான் இருந்த நேரத்தில் எனக்கு ஒரு உறுதுணையாகவும் பாசமாகவும் எனக்கு தெரிஞ்சது வந்துட்டு செலியன் தான். செலியனியோட அன்பு பாசமெல்லாம் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக மட்டும்தான் நான் அப்படியெல்லாம் பண்ணினேன் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கு தாத்தா என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உன்னுடைய அன்பு பாசம், உனக்கு அன்பு பாசம் தேவைப்பட்டதுன்னா, அது உன்னால் முழுசாக கொடுக்க முடிஞ்சதுன்னா, அது உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அது ஒருத்தவங்க கிட்டேருந்து தாம்மா உனக்கு முழுசாக கிடைக்கும். அது உன்னுடைய அம்மா அப்பா கிட்டேருந்து தான். எந்த காரணத்துக்காக நீங்கள் பிரிஞ்சவங்களானாலும் இருக்கலாம், ஆனால் நீயே அதை ஒரு நிமிஷம் உன் மேலே தப்பு இருந்ததுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நீ நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு அது வந்து செனிகிட்ட காட்டுற அன்பை உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சது ரொம்ப பெரிய தப்புமா. இதனால் யாருக்கு கெட்ட பேர், நீ இப்படியெல்லாம் செஞ்சினா திரும்பவும் அது உனக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே அது கெட்ட பேராக தானே இருக்கும். எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணணுமா. அவசரப்பட்டு எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாக தான் போய் முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போது உங்கள் வீட்டுக்கு யார் வந்திருக்கா பாருன்னு சொல்லி எங்கள் அம்மா அப்பாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நான் பண்ண தப்பை எல்லாமே சரி பண்ணி இப்போது என் அம்மா அப்பா கூட என் அம்மா அப்பா பாசம் எனக்கு திரும்ப கிடைக்கிற மாதிரி செஞ்சது எல்லாமே எங்கள் தாத்தா மட்டும்தான். தாத்தா போகிற நேரத்தில் நான் இல்லைனாலும் கூட இங்கே செலியனோட வாழ்க்கையில் திரும்பவும் நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனார். அந்த ஒரு வார்த்தை என் மனசில் ரொம்பவே ஆள் பதிஞ்சிருச்சு. அதுக்காக தான் இப்போ நான் தாத்தாவை பார்க்க வந்தேன். தாத்தா இறந்த செய்தி கேட்டதும் என்னாலேயே அதை தாங்கிக்க முடியலை. இப்போ இவரால் தான் நான் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே கண்ணு முன்னாடி இங்கே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மாலினி அழுகிறாங்க. மாலினி அழுகிறது மட்டும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமே என்னால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நான் உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லி இங்கே செலிகிட்டையும் அங்கே பக்கத்தில் நிற்கிற செனியோட அம்மா அப்பான்னு எல்லார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்டுட்டு மாலினி அங்கேருந்து போக இங்கே ஓடி போய் இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய அம்மா வண்டியில் படுத்து தாத்தாவை பற்றி நினச்சிட்டு ரொம்ப அழுகிறாங்க. பாட்டியை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. செனியும் அழுகிறாங்க. என்னுடைய வாழ்க்கைக்காக தாத்தா இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காரா, இது வரைக்கும் இதை பற்றி வீட்டில் சொல்லவே இல்லையம்மா அப்படின்னு நினச்சிட்டு அழுதுட்டுருக்க இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. தாத்தா யாருக்குமே தெரியாமல் மாலினியை போய் பார்த்தது, மாலினி கிட்ட எங்கள் செல்லியனோட வாழ்க்கைக்காக பேசினது, மாலினிக்கும் சரி மாலினிக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லி புரிய வச்சதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களை தாத்தா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னு புரியாமல் எங்கள் பாட்டியும் வந்துட்டு தாத்தாவுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எழிலை தேடி எழிலுக்கு ஏற்கனவே பார்த்த ஒரு பொண்ணும் அந்த பொண்ணோட அப்பாவான ப்ரொடியூசரும் வராங்க. இங்கே வீட்டுக்கு வரவங்களை பார்த்ததும் இங்கே எழிலுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது.
ஆமா, இவங்க எதுக்காக இப்போ இங்க வராங்கன்னு சொல்லி எல்லாருமே ஆச்சரியத்துல இருக்க, ஓடி வந்தவங்க எங்க தாத்தா படத்துக்கு மாலைய போட்டுட்டு, அங்க மலர் தூவி சாமி கும்பிட்டுட்டு, இங்க வந்து பாக்யா கிட்டயும் எல்லாருக்கும் ஆறுதலும் சொல்லிட்டு, எழில் பக்கத்துல வராங்க. எழில் பக்கத்துல வரவங்க இங்க வந்து சொல்றாங்க, "என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு. நான் ஏதோ என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலையே நெனச்சு தான். நீ எந்த படமும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எந்த படத்தையும் நீ எந்த படத்துக்கு கதை எழுதி யார்கிட்டயும் போய் கதை சொல்லக்கூட முடியாத அளவுக்கு நான் உன்னைய பண்ணிட்டேன். அதெல்லாம் தப்புன்னு புரிய வச்சது உங்க தாத்தா தான்" அப்படின்னு சொல்ல, இங்க எழிலுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்கன்னு ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க, ஆமாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க தாத்தா என்னைய பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்திருந்தாரு. அப்பதான் உன்னை பத்தின விஷயங்களை பத்தி பேசினாரு. ஆரம்பத்துல எனக்கும் அவர் மேல கோவம் இருந்தது. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம்தான் எனக்கும் வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் அதே நேரம் யோசிக்கிற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாருன்னு சொல்ல, இங்க இதை கேட்டு மொத்த பேரும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அப்ப அங்க வந்திருக்க லாவண்யாவும் இங்க வந்து நின்று எழில்கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. என்னால தானே அப்பா உனக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்தாரு. எல்லாம் என்னால தான். அதுக்கு நான் உன்கிட்டயும் சரி அமிர்தா கிட்டயும் சரி மன்னிப்பு கேட்குறேன். ஏன்னா நீ அமிர்தாவை காதலிக்கிறேன்னு தெரிஞ்ச பிறகும் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க கூடாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்க கூடாது. உங்க பாட்டியோட மனசுல என்னை பத்தின ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தி அவங்க மூலமா காரியத்தை சாதிக்கணும்னு நான் நினைச்சிருக்கவும் கூடாது. எல்லாமே என்னுடைய தப்பு தான்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு தாத்தா சொன்ன விஷயத்த இங்க இந்த ப்ரொடியூசரே சொல்றாரு. ஆமாப்பா, உங்க தாத்தா என்னை வந்து பார்த்தாரு. பார்த்தது மட்டும் இல்லாம என் பேரனுக்கு உங்க பொண்ணு மேல விருப்பமே இல்லை. அப்படி விருப்பம் இல்லாம ஒரு கல்யாண வாழ்க்கையை அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து வாழ்ந்தானா, அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுக்கு என் மருமகளுடைய வாழ்க்கை தான் உங்களுக்கு உதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அப்பதான் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னாரு. இங்க பிடிக்குதா பிடிக்கலையான்னு ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்காம என் பையனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை விட்டுட்டு பிடிக்காத பாக்யாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா பாக்யா எங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்தா. இப்போ வரைக்கும் நல்ல மருமகளா இல்லை, நல்ல மகளா எங்களை பார்த்துட்டு இருக்கா. ஆனா என் மகனோட வாழ்க்கை என்னாச்சுன்னு இப்போ நீங்களே பார்த்தீங்கல்ல. அந்த மாதிரி தான் இங்கே உங்கள் பொண்ணோட வாழ்க்கை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பொண்ணு நல்லபடியாக வாழணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே உங்கள் பொண்ணு மேலே உயிராக வைக்கிற ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு என் பேரை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்ச தப்பை மன்னிச்சிடுங்க. அவனும் வந்துட்டு பாட்டி சொல்லுக்கு கட்டுப்பட்டு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கன்னு சொல்லியிருக்க கூடாது. மணமேடை வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் நின்று போனது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை மறந்துட்டு அடுத்தடுத்ததை நோக்கி ஓடிட்டே இருக்கணுமே தவிர நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருந்தால் அதே இடத்துல தான் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதை தாண்டி நம்ம போகவே மாட்டோம். நம்மளுடைய வாழ்க்கைகள் தான் ஓடிட்டே இருக்கோமே தவிர அந்த இடத்த வந்து நிரப்ப முடியாமல் போயிட்டே இருக்கும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். எல்லாமே அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தையுமே என்னை யோசிக்க வச்சுது, சங்கடப்படவும் வச்சுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு இருந்தப்ப அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, உங்கள் பொண்ணுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் அமையும். நான் பண்ண தப்ப எனக்கு சுட்டி காட்டி எனக்கு புரிய வச்சுட்டு போகணுன்னு தான் வந்தாரே தவிர இங்கே எழிலுக்காக வரல. எழிலுக்கு படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி என்கிட்ட வந்து அவர் நிற்கல. அவர் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு நேராக கிளம்பி வந்துட்டாரு. இப்போது அவர் இறந்த விஷயம் கேள்விப்பட்டு தான் நானும் வந்தேன். நான் பண்ண தப்ப நான் முழுசாவே வந்துட்டு மனசளவில் ஏற்று நானும் தெரிஞ்சிட்டேன். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் எழில். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை நான் பண்ணியிருக்க கூடாது. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலை என்ற ஒரு வருத்தத்தில் தான் நான் இவ்வளோ பெரிய தண்டனை உனக்கு கொடுத்துட்டேன். நான் இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்ததை நினச்சி நானே வருத்தப்படுறேன். நீ இனிமே நீ ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணலாம். உன்னுடைய கதை என்னன்னு எல்லாத்தையுமே நானே கேட்டு நானே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வாக்கும் கொடுக்குறாரு. இங்கே வாக்கும் கொடுத்துட்டு தன்னுடைய மகளையும் கூட்டிகிட்டு கிளம்புற நேரத்தில் என்னுடைய மகளுக்கு உங்கள் தாத்தா சொன்ன மாதிரி ஒரு நல்ல வரன் எனக்கு கிடச்சிருக்கு. அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய தாத்தாவுடைய வாக்கு எனக்கு பழிச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புற நேரத்துலையும் இங்கே திரும்பவும் எழில பார்த்து நீ எப்போ வர முடியுமோ அப்போ வந்து என்னை ஆஃபீஸில் பாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி அவங்களும் போனதுக்கு பிறகு இங்கே எழிலும் ரொம்பவே அழுகிறாங்க. தாத்தா இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் யோசிச்சு யோசிச்சு பண்ணின விஷயத்தை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதே நேரம் தாத்தா இல்லாத இந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாதுன்னு நினச்சி இன்னொரு பக்கம் வருத்தப்படவும் செய்கிறாங்க. இங்கே பிரமிப்பாக இருக்க பழனிசாமிக்கு இங்கே பேரன்களுக்காக இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணியிருக்காரு நினச்சி ரொம்ப ஒரு வருத்தத்தில் அவருடைய ஃபோட்டோ பார்த்துட்டு நிற்கிறது மட்டுமே இல்லாமல் அங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்க ஈஸ்வரி கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கம்மா, இப்படியே அழுதுகிட்டு இருந்தால் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தானே அவர் ஆசைப்படுவார். நீங்கள் அழுது அவருக்கு பிடிக்குமா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, அப்புறம் என்னம்மா அவர் போய் சேர்ந்த நேரம் இப்போ பாருங்கள்
அவர் சாமிகிட்ட போனதுக்கப்புறம் சாமியாவே மாறி இப்போ உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு விஷயமா நல்லதாக தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எப்பயோ செஞ்ச பேசின பேச்சு நல்லது எல்லாமே இப்போ உங்கள் பேர பசங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது போக அவர் எப்பொழுதும் உங்கள் குடும்பத்துக்கு துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து உங்களை வழி நடத்தி போயிட்டே இருப்பார். அதை நினச்சி பாருங்கம்மா. அதை விட்டுட்டு அவர் போயிட்டாரே நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்துக்காம உங்கள் உடம்பை கெடுத்துக்காம கிளம்பி வாங்கம்மா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பான்னு சொல்லிட்டு அழுதிட்டே இருக்க, இங்கே பாருங்க மேடம், நீங்களாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் வந்துட்டு பாக்கியகிட்டையும் சொல்கிறாங்க. ஆமாத்த, இவர் சொல்கிறது உண்மைதானே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மாமா இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் செஞ்சுருக்கேன்னு நம்மக்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே சொல்லும்போது அப்போ தான் ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் பாக்கியா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கே எப்படியும் எழில் வந்துடுவான். எழில் வந்து சேர்ற நேரம் நல்ல நேரமாக தான் இருக்கும், நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு ஈஸ்வரின்னு என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணியிருக்கேன்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட சொல்லாமலே போயிட்டார் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அழுக, இங்கே அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, அவர் எல்லாருக்கும் நல்லதை மட்டுமே தான் நினச்சிருக்காரு அத்தை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளப்பி எங்கள் ஹாலில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அழுதுகிட்டே இருக்கிறப்போ எங்கள் பழனிசாமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம், இங்கே அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அவர் அப்பா போனதை நினச்சி கவலைப்பட்டுட்ருக்காம இங்கே எல்லாருக்கும் நீங்கள் தான் வந்துட்டு ஆறுதல் சொல்லணும். பசங்களும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்கள என்னால் தேத்த முடியலை. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்களும் அதை கேட்டு நடந்துப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேடம். நான் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டு எங்கள் பழனிசாமி கிளம்பி போக, இங்கே எழில் செழியன்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. தன்னுடைய தாத்தா வந்துட்டு தங்களுக்காக இப்படிப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு போயிருக்காரு, நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட போய் சொல்லவே இல்லையே. மாலினிகிட்ட போய் பேசின விஷயத்தையும் அந்த ப்ரொடியூசரை பார்த்து பேசின விஷயத்தையும் நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாரே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வருத்தத்துலையும் தான் இருந்துகிட்ருக்காங்க.